தமிழ் மெசேஜ். இந்த மெசேஜினுடைய தலைப்பு பேரு தேவ தூதர்கள், ஏஞ்சல்ஸ். ஏஞ்சல்ஸ் அல்லது தேவ தூதர்கள். தேவ தூதர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவங்க யாரு அப்படின்னா, வேதத்துல எபிரேயர் 1:14 அவங்க யாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஹீப்ரூஸ் 1:14. ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? They are the ministering spirits. They are பணிவிடை ஆவிகள். அவங்க யாரு அப்படின்னா, பணிவிடை செய்யக்கூடிய ஆவிகள். யாருக்கு பணிவிடை செய்வாங்க? யாருக்கு பணிவிடை செய்வாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்க யாருக்கெல்லாம் பணிவிடை செய்வாங்க, யாருக்கிட்ட எல்லாம் இருப்பாங்க அப்படிங்கறத ஆண்டவரே சொல்றாரு. மத்தேயு 18:10 வாசி பாருங்க. அங்கிருந்து தெரியுது அவங்க பணிவிடை செய்வதற்காக படைக்கப்பட்டவங்க. ஒருவரையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே பரமபிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள். அதுதான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இவங்க பணிவிடை செய்யக்கூடிய ஆவிகள். யாரு? ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்றவங்க. இந்த தேவ தூதர்கள் அப்படின்னு சொல்றவங்க பணிவிடை செய்யக்கூடிய ஆவிகள். யாருக்கு பணிவிடை செய்வாங்க அப்படின்னா, ஒவ்வொரு மனுஷனுக்கும் பணிவிடை செய்வாங்க. ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் படைக்கப்பட்டவங்க. ஒவ்வொரு தனி மனுஷனுக்கும் ஒரு ஏஞ்சல் இருக்கார், படைக்கப்பட்டிருக்காங்க. ஆனா அந்த படைக்கப்பட்ட ஏஞ்சலுக்கு தெரியாது உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் அவங்களை படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்றது அவங்களுக்கு தெரியாம இருக்கும். அவங்க தெரிஞ்சாதான் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும். தெரிய வரைக்கும் அவங்க வர முடியாது. இதுதான் ஏஞ்சல்ஸ் நமக்கு உடனே பாதுகாப்பாக வராம இருக்கிறதுக்கான காரணம். நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிறதுக்காக, நமக்கு ஊழியம் செய்யறதுக்காக படைக்கப்பட்ட ஆவிகள் தான் இந்த ஏஞ்சல்ஸ் அல்லது தேவதூதர்கள். ஆனா அவங்க நமக்கு உடனே பாதுகாப்பு கொடுக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, நமக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கவங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு இன்னும் இன்ட்ரோடியூஸ் பண்ணப்படலை. யாருக்காக படைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர யாருக்கு தெரியாது? அந்த ஏஞ்சல்ஸுக்கு தெரியாது. அதனாலதான் அவங்க உடனே நமக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாம இருக்கிறாங்க. அவங்க பாதுகாப்பு கொடுக்கிறதுக்காக புறப்பட்டு வருவாங்க. எப்ப வருவாங்க அப்படின்னா, 2 நேரத்துல வருவாங்க. 2 காரியம் நம்ம செய்யும் போது வருவாங்க. ஒரு காரியம் லூக்கா 12:8 நம்ம செய்யும் போது அவங்க சேருவாங்க. அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து போய் அவங்க கிட்ட நம்மளை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை மனுஷர் குமாரனும் தேவ தூதர் முன்பாக அறிக்கை பண்ணுவார். லூக்கா 12:8. Luke 12:8. Luke 12:8 says, என்ன சொல்லுது அப்படின்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து லிங்கேயாவுக்கு படைக்கப்பட்ட ஏஞ்சல் நீ போய் லிங்கேயாவுக்கு என்ன பண்ண, பாதுகாப்பு கோடு அப்படின்னு சொன்னா அவங்க புறப்பட்டு வர முடியும். அது எப்ப சொல்லுவார் அப்படின்னா, அந்த லிங்கேயா இயேசு கிறிஸ்துவ மனுஷர்கள்ட்ட அறிக்கை பண்ணும் போது மட்டும்தான் ஆண்டவர் ஏஞ்சல் கிட்ட அறிக்கை பண்ணுவார். சோ நீங்க முதல்ல இயேசு கிறிஸ்துவை கன்ஃபஸ் பண்ண ஆரம்பிக்கணும் மனுஷங்க கிட்ட. இவர்தான் ஆண்டவர், இவர்தான் இயேசு, இவர்தான் தேவன் அப்படிங்கறத கன்ஃபஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவாரா, அங்க உள்ள ஏஞ்சல் கிட்ட போயிடு, நீ இவனுக்கு ஊழியம் செய்யறதுக்காக படைக்கப்பட்டவன் போ அப்படின்னு சொல்லி அனுப்புவாராம். சோ நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன, ஆண்டவரும் மற்றவங்க கிட்ட அறிக்கை பண்ணணும். அறிக்கை பண்ணும் போது ஆண்டவரும் ஏஞ்சல்ஸ் கிட்ட அல்லது தேவ தூதர்கள் கிட்ட நம்மை அறிக்கை பண்ணுவார். இதுதான் இது ஒண்ணு. 2வது விதத்துல ஆண்டவர் நம்மை அறிக்கை பண்ணுவார். இதே தேவதூதர்கள். இது தேவதூதர்கள் வெளியே பாதுகாப்பு கொடுக்கிறதுக்காக வர்றாங்க. இந்த தேவதூதர்கள் நமக்கு பாதுகாப்பு கொடுக்க வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம சுத்தி பாளையம் இறங்கி பாதுகாத்துக் கொள்வாங்களாம். அரணாக நின்று, கோட்டையாக நின்று, நெருப்பாக நின்று பாதுகாத்துக் கொள்வாங்களாம். அவங்க பாதுகாத்துக் கொள்றதை பற்றி வசனங்கள் நிறைய இருக்கு. ஒரே ஒரு வசனம் சொல்றேன். சங்கீதம் 91:10-11 எடுத்து வாசி பாத்தீங்கன்னா, நம்முடைய கால் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் நம்மை தாங்கிக் கொள்வார்களா? வாசி பாருங்க 91:10-11. ஆகையால் நேரிடாது, மாலை உன் கூடாரத்தை அணுகாது, உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். Psalms 91:10-11-12. உன் பாதம் you won't get offended. இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏற்றிக்கொண்டு
போவார்கள். உங்களுடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உங்களை தங்களுடைய கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். பாருங்க, வேதம் எவ்வளவு அழகா சொல்லுது, புரியுதுங்களா? கவனிங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அந்த தூதர்கள்ட்ட அறிக்கை பண்ணும்போது தூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு பாதுகாப்பா வந்து சேர்றாங்க, அரணாக இருந்து பாதுகாத்துக் கொள்றாங்க, ஃபயராக நம்மை சுற்றி அரணாக இருந்து பாதுகாத்துக் கொள்றாங்க. அப்படி பாதுகாத்துக் கொள்ளும் போது ரொம்பவும் வேகமா, ரொம்பவும் மிகவும் ஜாக்கிரதையா நம்ம பாதுகாத்துக்கிறாங்க. அதுக்கு தான் அந்த வசனம் சொல்லுது, நீங்க எப்படி பாதுகாக்கப்படுவீங்களா? உங்களுடைய கால் கல்லில் இடராதபடிக்கு பாதுகாத்துக் கொள்வீங்க. அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம செய்ய வேண்டிய ஒரே வேலை, இயேசு கிறிஸ்துவை மனிதர்கள்கிட்ட அறிக்கை செய்தாங்க. நம்ம அறிக்கை பண்ணாதான் அவர் நம்மை அறிக்கை பண்ணுவார். கண்டிஷனல். You have to confess Jesus Christ to men and Jesus Christ will confess you to the angels. Angels will come and give you protection. Okay, this is what. இது ஒண்ணு. வெளியே ப்ரொடெக்ஷன் கொடுக்கிறது வந்து நம்ம சுத்தி இருந்து வெளியே ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க. திஸ் இஸ் எக்ஸ்டர்னல் ப்ரொடெக்ஷன். இன்னொரு ப்ரொடெக்ஷன் இருக்கு, இன்டர்னல் ப்ரொடெக்ஷன். அதுவும் ஏஞ்சல்ஸ் கொடுப்பாங்க. எப்படின்னு சொல்லிட்டு வேற அதுவும் சொல்லுங்க பாருங்க. 10:32-33 வாசிங்க. Matthew 10:32-33. மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். See, here again another thing. இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, லூக்கா 12:8 சொல்றாரு, மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவனே நானும் ஏஞ்சல்ஸுக்கு முன்பாக, தூதர்களுக்கு முன்பாக அறிக்கை பண்ணுவேன்னு சொல்றாரு. இங்க மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நான் என்னுடைய பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன்னு சொல்றாரு. அங்க தூதர்களுக்கு முன்பாக அறிக்கை பண்ணுவேன்னு சொல்றாரு. நம்ம செய்ய வேண்டியது ஒரே வேலை தான், மனுஷர்களுக்கு முன்பாக அறிக்கை பண்றது. அவர் செய்யறது 2 வேலை. ஒண்ணு, தூதர்களுக்கு முன்பாக அறிக்கை பண்றாரு. 2வது வேலை, பிதாவுக்கு முன்பாக அறிக்கை பண்ணுகிறார். பிதாவுக்கு முன்பாக அறிக்கை பண்ணா என்ன நடக்கும், தூதர்களுக்கு முன்பாக அறிக்கை பண்ணா என்ன நடக்கும் அப்படின்னா, தூதர்களுக்கு முன்பாக அறிக்கை பண்ணும்போது தூதர்கள் நமக்கு பாதுகாப்பெல்லாம் வந்து சேர்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, நீங்க தான் அவங்களுக்காக படைக்கப்பட்டவங்க, நீங்க தான், உங்களுக்கு தான் அவங்க பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது ஆண்டவர் சொல்லும் வரைக்கும் தெரியாது. சொல்லி அனுப்பி விடுறாரு, லிங்கியா இவன் என்ன அறிக்கை பண்றான், இவனுக்கு போயிட்டு என்ன பண்ணு, பாதுகாப்பு கொடு அப்படின்னு ஆண்டவர் அனுப்பி விடுற வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது உங்களுக்காக படைக்கப்பட்டவங்க. மத்தேயு 18:10 சொல்றதுபடி ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு தூதர்கள் இருக்காங்க. ஆனா அந்த தூதர்களுக்கு தெரியாம இருக்கும் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் ஆண்டவர் சொல்லு வரைக்கும். அது மாதிரி இங்க பரிசுத்த ஆவியானவர் பிதாவிட்ட இருந்து வர்றதுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் இடத்துல நம்ம அறிக்கை பண்ணணும். அறிக்கை பண்றதுக்கு நம்ம ஆண்டவரை மற்றவங்கிட்ட அறிக்கை பண்ணணும். அப்படி அறிக்கை பண்ண என்ன நடக்கும் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வந்து சேருவார். நல்ல இப்ப கவனிங்க, தேவனை பைபிள் சொல்லுது, தேவனை தூதர்கள் எப்பொழுதும் வணங்கிட்டு இருக்காங்களா. பரிசுத்தர் 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 அப்படின்னு சொல்லிட்டு எப்பொழுதுமே வணங்கிக்கிட்டு இருக்காங்களா. அப்படின்னா கவனிங்க, அப்படின்னா பரிசுத்தாவியானவர் நமக்குள்ள வந்தா அந்த தேவனை வணங்குறதுக்கும் தூதர்கள் வருவாங்களா இல்லையா? வருவாங்கல்ல. தூதர்கள் எங்க இருந்தாலும் சரி, அல்லது தேவனுடைய ஆவி எங்க இருந்தாலும் சரி, அதை சுற்றி தூதர்கள் இருந்து இவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லிட்டு அவரை ஆராதனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா. அப்படின்னா நமக்குள்ள பரிசுத்தாவியானவர் வரும்போது அது தேவன், அந்த தேவன் உள்ள வரும்போது சுத்தி வரைக்கும் ஒலி ஏஞ்சல்ஸ் அல்லது தேவதூதர்கள் வருவாங்களா இல்லையா? வருவாங்க. அதனாலதான் வேதம் சொல்லுது அவங்க எப்படி இருக்காங்க, ஏஞ்சல்ஸ் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு எபிரேயர் 1:7 சொல்லுது. வாசிங்க. தேவதூதரை குறித்தோ நம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் நம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார். பாத்தீங்களா அவங்க எப்படி இருக்காங்க? ஏஞ்சல்ஸ் பாக்குறதுக்கு எப்படி இருப்பாங்கன்னா காற்றுகளாகவும் அக்கினி ஜுவாலைகளாகவும் இருப்பாங்களா. அதனால உள்ளுக்கு வந்துருவாங்க. நம்ம சுவாசிக்கிற காற்று மூலமாவே உள்ள போவாங்க ஏஞ்சல்ஸ். அதனாலதான் நான் அன்னைக்கு சொன்ன உங்ககிட்ட, ராத்திரி 1 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் நீங்க ஜெபம் பண்ணும்போது உங்களுடைய நர்வஸ் சிஸ்டம் சொல்லக்கூடிய நர்வஸ் சிஸ்டம், அதாவது நரம்பு மண்டலம் நின்று போயிடும். அது வரைக்கும் நரம்பு மண்டலம் தான் உங்களை ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அந்த 1 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் உங்களுடைய நரம்பு மண்டலம் நின்று உங்களுடைய ஹார்மோன் மண்டலம் அல்லது எண்டோக்ரைன் மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுரப்பிகளுடைய தன்மை ஆரம்பிக்கும். இந்த சுரப்பிகள் சொல்றது என்னது அப்படின்னா ஏஞ்சல்ஸ் தான். இதுவரைக்கும் எந்த விஞ்ஞானியாலும் சொல்ல முடியல சுரப்பி எப்படி ஃபங்க்ஷன் பண்ணி ஹார்மோனை வெளியேற்றுது அப்படின்னு சொல்லி யாராலையும் சொல்ல முடியல.
நம்ம சுவாசிக்கக்கூடிய நிலைமையில சுவாசிக்கும் போது கூட ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றி இதுவரை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க, சரியா கண்டுபிடிக்க முடியல. ஏஞ்சல்ஸ் உள்ள போறாங்க. அந்த ஏஞ்சல்ஸ் மட்டும்தான் சுரப்பிகள் எப்படி ஹார்மோன்ஸ் சுரக்கணும் விஞ்ஞானிகளால சொல்ல முடியல. விஞ்ஞானிகள் சாதாரணமா வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஒரு மைக்ரோஸ்கோப்பை வச்சு பார்க்கறாங்க. அதுல என்ன தெரியுது? வைரஸ் தெரியுது, பாக்டீரியா தெரியுது. இது நம்ம கண்ணுக்கு தெரியல, அவன் தெரியுது அப்படிங்கிறான். அந்த மாதிரி ஏஞ்சல்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு மைக்ரோஸ்கோப் கண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஒருவேளை அந்த வைரஸே ஏஞ்சலா இருக்கலாம். நல்ல வைரஸ் கெட்ட வைரஸ் எல்லாம் இருக்கு. ஒருவேளை நல்ல வைரஸ் நல்ல ஏஞ்சலா இருக்கலாம், கெட்ட வைரஸ் கெட்ட ஏஞ்சலா இருக்கலாம். கெட்ட ஏஞ்சல்னா சாத்தானுடைய ஏஞ்சல். இப்ப ரெண்டு பேரும் உள்ள போறாங்க. ஒவ்வொருடைய வயிற்றுலையும் ஒவ்வொருடைய உடம்புலையும் வைரஸ் இருக்கு, பாக்டீரியா இருக்கு. இந்த நல்ல வைரஸ் இருக்கு, கெட்ட வைரஸ் இருக்கு. நல்ல வைரஸ் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குது, கெட்ட வைரஸ் உங்களுக்கு எதிரியா மாறுது. கெட்ட வைரஸ் சாத்தானுடைய ஏஞ்சல், நல்ல வைரஸ் ஆண்டவருடைய ஏஞ்சலா இருக்கலாம். இது வைரஸ் அதுக்கு பேர் கொடுத்திருக்கிறத வச்சு நான் சொல்றேன், வேற பேர் கூட இருக்கலாம். கண்டுபிடிக்கப்பட முடியல. இன்னைக்கு வரைக்கும் விஞ்ஞானிகளால கண்டுபிடிக்கப்பட முடியாத ஒரு புதியது எப்படி ஹார்மோன் சுரக்குது. அப்போ 1 மணில இருந்து 3 மணி வரைக்கும் நீங்க ஜெபம் பண்ணும்போது இந்த ஹார்மோன் சிஸ்டம் தான் ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிக்கும். அப்படின்னா ஏஞ்சல்ஸ் உடைய ஃபங்க்ஷன் டைமிங் அது, ஏஞ்சல்ஸ் நேரம் அது. அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் வர்ற நேரம் அது. பரிசுத்த ஆவியானவர் வர்ற நேரம் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரை நம்ம ஏற்கனவே பரிசுத்த ஆவியானவரை பெறுறதுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷங்களுக்கு முன்பாக அறிக்கை பண்ணியிருக்கணும். அறிக்கை பண்ணியிருந்தாதான் அந்த நேரத்தில் ஆண்டவர் ரெக்கமெண்ட் பண்ணுவார். அப்ப நம்ம செய்ய வேண்டிய வேலை ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ மனுஷங்களுக்கு முன்பாக அறிக்கை பண்ணியிருக்கணும். பண்ணியிருந்தா மட்டும்தான் அதை செய்வோம்னு சொல்லிட்டு ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. மத்தேயு 10:32-33 சொல்ற, நீ மனிதர்களுக்கு முன்பாக உன்னை அறிக்கை பண்ணல அப்படின்னா நானும் பிதாவுக்கு முன்பாக உன்னை அறிக்கை பண்ண மாட்டேன். 2 இடத்துல தெளிவா சொல்ல, 3 இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவர் வரும்போது நடக்கக்கூடிய காரியம் அது நம்ம இங்க பார்க்கல. முதல்ல பார்த்தோம் லூக்கா 12:8 தெளிவா சொல்றாரு ஆண்டவர், என்னை மனிதர்களுக்கு முன்பாக அறிக்கை பண்ணனா தேவ தூதர்களுக்கு முன்பாக உன்னை அறிக்கை பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாரு. இங்க பார்க்கிறோம் மனிதர்களுக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணா நான் என்ன பண்ணுவேன்? தேவ பிதாவிடத்துல நான் உன்னை அறிக்கை பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த அறிக்கை பண்ணனாதான் நமக்கு கிடைக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் கிடைக்கும் போது நம்முடைய ஹார்மோன் சிஸ்டம் என்னமாகும்? சரியா ஃபங்க்ஷன் பண்ணும். ஒண்ணு நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இந்த ஹார்மோன் சிஸ்டம் சரியா ஃபங்க்ஷன் பண்ணுச்சுன்னா நமக்கு எந்த நோயுமே வராது. எண்டோக்ரைன் சிஸ்டம் 7 ஹார்மோன்ஸ் நம்ம கிட்ட சுரக்குது ஏறக்குறைய. சில பேருக்கு அதிகமா கூட சுரக்குது. ஆனா 7 எண்டோக்ரைன் சிஸ்டம் நம்மகிட்ட இருக்கு, 7 சுரப்பிகள் நம்மகிட்ட இருக்கு. எண்டோக்ரைன் கிளான்ஸ் சொல்லக்கூடிய 7 இருக்கு. 7 நாளமெல்லாம் சுரப்பிகள் நம்மகிட்ட இருக்கு. எண்டோக்ரைன் கிளான்ஸ் 7 இருக்கு. இந்த 7 ஒழுங்கா சுரந்தா போதும். அதிகமாகவும் சுரக்கக்கூடாது, குறைவாகவும் சுரக்கக்கூடாது. சரியா சுரந்ததுன்னா நமக்கு எந்த நோயும் வராது, எந்த உறுப்புகளையும் நோய் வராது. அப்ப இவங்க ஏஞ்சல்ஸ் வேற யாரா? ஏஞ்சல்ஸ் 7 சுரப்பிகளும் சரியா சுரக்குது. கோபம் சரியா தான் வரும். கெட்ட சிந்தனைகள், இச்சை, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாமே அடக்கப்படும். எல்லாமே இந்த சுரப்பிகளாலதான் வருது. கொலாடுன்னு ஒரு சுரப்பி இருக்கு, இச்சையை கொடுக்கிற சுரப்பி. நீ என்னதான் நல்லாதான் இருக்கணும்னு நம்ம நினைச்சாலும் பெண்களை பார்த்தா ஒரு விதமான இச்சை வருது. அது என்னதுனால வருது அப்படின்னா கொலாடு சுரப்பின்னு சொல்லக்கூடிய சுரப்பி சரியா ஃபங்க்ஷன் பண்ணாததுனால ஏற்படுது. கொலாடு சுரப்பி தப்பா ஃபங்க்ஷன் பண்ணுது. அதை சரி பண்ணணும். ஒன்னும் சரி பண்ணி பிரயோஜனம் இல்லை, உன்னுடைய கொலாடு சுரப்பியை சரி பண்ணணும். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணணும். அறிக்கை பண்ணா ஆண்டவர் அவருடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அனுப்புவாரு. அனுப்பும்போது சரியான ஏஞ்சல்ஸ் வருவாங்க, அவங்க அதை சரி பண்ணுவாங்க. ஹார்மோன்ஸ் சரியா சேரும். கொலாடு இது ஒரு உதாரணத்துக்கு சொன்னார். அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமிஸ்ட், டெரரிஸ்ட் இவங்கெல்லாம் உருவாகிறது காரணம் நான் உங்களுக்கு டீச் பண்ணுவேன், அதில் சொல்லுவேன் எல்லாமே. அதுக்கெல்லாம் காரணம் இந்த ஹார்மோன்ஸ் தான், இந்த சுரப்பிகள் தான். இந்த சுரப்பிகள் தான் நம்ம உடம்புலையும் நோய்களை கொடுத்துருது. நம்ம உடம்புல நோய்களை நீ பாரு, கோவப்படும் போது எங்கேயாவது போய் ஸ்கேன் பண்ண முடியுமா? கோவப்படும் போது ஓடி போய் ஸ்கேன் பண்ண முடியுமா? அந்த கோவப்பட்டாலே அட்ரினல் அதிகமா சுரக்குது. அட்ரினல் அதிகமா சுரந்தாலே ஹார்ட் அதிகமா துடிக்குது. அதிகமா துடிச்சாலே ஹார்ட்ல ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆரம்பிக்குது. சோ இப்படி உடனே நம்ம அந்த நேரத்துல போயிட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. ஆனா அது ப்ராப்ளத்தை கொடுக்குது. ஸ்கேன் பண்ணி பார்த்து கூட அதை கண்டுபிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட காரியங்கள் இப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிக்கை பண்ணும்போது சரியான தேவ தூதர்கள் நம்மகிட்ட சரியான ஃபங்க்ஷனை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அப்ப ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்றது கூட தேவ தூதர்களுடைய செயல்பாடுதான். இதை நம்ம சரியா பெற்றுக்கொள்ளணும். இந்த தேவ தூதர்கள் உள்ளேயும் சரி வெளியவும் சரி, ஏற்கனவே ஆண்டவர் நம்மளை படைக்கும் போது ஒரு பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ள ஊதினார். அதுதான் ஊதப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். அப்போ ஹிந்து, முஸ்லிம் யாரா இருந்தாலும் சரி அவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு. அந்த பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருக்கும்போது தேவதூதர்கள் ஏற்கனவே உள்ளே இருக்கிறாங்க எல்லாருக்குள்ளேயும். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
வந்துட்டு போகும்போது சொன்னாரு ப்ராமிஸ்டு ஸ்பிரிட், உங்களுக்கு இது போதாது, இதை மாத்துறதுக்கு ஆதாம் ஏவாள் செய்த பாவத்து மூலமா இது நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க, இதை மாத்துறதுக்காக ப்ராமிஸ்டு ஹோலி ஸ்பிரிட், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆவியானவரை உங்களுக்கு தர்றோம் அப்படின்னு சொல்லி. இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆவியானவர் யாருக்கு மட்டும்தான் உண்டு? ரட்சிக்கப்பட்ட ஆண்டவர்களுக்குள்ள வந்த விசுவாசிகளுக்கு மட்டும்தான் உண்டு, மற்ற யாருக்கும் அது கிடைக்காது. இந்த ஒரு பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கிட்டோம்னா இன்னும் ஏஞ்சல்ஸுடைய செயல்பாடுகள் அதிகமாகும், நம்முடைய ஹார்மோன்ஸ் எல்லாம் சரியாகும். சரி, இந்த ஏஞ்சல்ஸ் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணணும்? ரொம்ப கவனமா இருக்கணும். தப்பு தண்டமாக பண்ணிடக்கூடாது. பண்ணுனா நமக்கு எதிராகவே இந்த ஏஞ்சல்ஸ் செயல்படுவாங்க. வேதமா வரதான் சொல்லுது. ஏன்னா நீங்க ஜெபம் பண்ணும்போது உங்களுடைய ஜெபம் கேட்கப்படணும்னா ஏஞ்சல்ஸ் உங்க பக்கத்துல இருக்கணும். அவங்க தான் தூக்கிட்டு போவாங்க மேல. அங்க இருந்து ஆண்டவர் கொடுத்த உடனே அதை பதில் எடுத்து ஓடி வருவாங்க. இந்த ரெண்டு வேலையும் பைபிள்ல பண்ணியிருக்காங்க. தானியேல் 9:21-23 வரை வாசி பாத்தீங்கன்னா, தானியேல் ஜெபம் பண்ண உள்ள போறான். ஜெபம் பண்ணின உடனே அவனுக்கு பதில் வெளியே வருது. அது தூக்கிட்டு வர்றது யாரு? தேவதூதர். வாசி பாருங்க, தானியேல் 9:21-23 வரைக்கும். அந்தபடி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திப்பலிய நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோட தானியேல் 9:21-23. தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன். நீ மிகவும் பிரியமானவன், அதனால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போது கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். இவன் வேண்டிக் கொள்ள ஆரம்பிக்கும் போதே ஆண்டவர் பதிலை கொடுத்துட்டாரு. நீங்க ஆரம்பிக்கிறீங்க, ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. You started praying. Immediately the reply from God comes. Angel who is for you takes it and comes and gives you the answer. Immediately உடனே என்ன பண்றாரு? அந்த ஏஞ்சல் நேர அங்க இருந்து பதில எடுத்துட்டு வர்றாரு. அத மாதிரி கொர்நேலியுக்கு நடக்குது. அப்போஸ்தலர் 10:2 எடுத்து வாசிப்பீங்கன்னா, கொர்நேலியு என்ன பண்ணுவா? தான தர்மங்கள் செய்துவிட்டு ஒரு நல்ல மனுஷனா ப்ரே பண்ணிக்கிட்டு இருப்பான். திடீர்னு ஒரு சாம வேளையில ஒரு தேவதூதர் தோண்டி அவனுக்கு ஒரு சில காரியங்கள் சொல்றார். தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலில் ஏறக்குறைய 9 மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்போடுதலாக. இங்கேயும் என்ன நடக்குது அப்படின்னா, ரெண்டு பேர் தானியேல் கொர்நேலியு இவங்களுடைய ஜெபம் பண்ண ஆரம்பிச்ச உடனேயே இவங்களுக்கு பதில் வெளிப்படுது. யார்கிட்ட இருந்து? ஆண்டவர்கிட்ட இருந்து. எடுத்து ஓடி வர்றாங்க ஏஞ்சல்ஸ். அது மாதிரி நீங்க ஏஞ்சல்ஸ் உங்ககிட்ட வந்த பிறகு you should not play with angels. You should be a very pious people. ஏஞ்சல்ஸ் வந்த பிறகு நீங்க எப்படி மாறணும்? ரொம்ப பாயசா மாறணும், சரியா மாறணும், பக்தியா மாறணும், சரியா இருக்கணும். அப்படி தவறி போயிட்டீங்கன்னா உங்களுடைய வாயின் வார்த்தைகளே, your only words will spoil all your deeds. அதுதான் பைபிள் சொல்லுது. வாயின் வார்த்தைகளே உங்களை என்ன பண்ணும்? தாறுமாறாய்க்கிறோம். யார் பண்ணுவா இத? ஏஞ்சல்ஸ் தான் பண்ணுவாங்க. தூக்கிட்டு போய் சொல்லிடுவாங்க, ஆண்டவரே இவன் சரியில்லை, இவனுக்கு இவன் என்ன ப்ரேயர் பண்ணாலும் ஆன்சர் கொடுக்காதீங்க அப்படின்னு போய் சொல்லிடுவாங்க. பைபிள் சொல்லுது. See, angels உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் பண்ண வந்த பிறகு, after the angels come to protect you, they will be around you. You have to be very careful with your words. If you fail, what will happen? These same angels will go and tell the Lord, don't answer this fellow. He is against you. His words are against you. Don't answer. Destroy all his deeds. They will tell the Lord. And the Lord will never answer your prayer. இதுதான் என்ன ஆகும்? அவங்க போய் சொல்லுவாங்களா, பிதாவே ஆண்டவரே இவங்க தப்பா இருக்கிறாங்க, இவங்களுடைய வாயின் வார்த்தைகள் எல்லாம் நான் கேட்டேன், அசிங்கமா இருக்கு, சரியில்லை, என்ன பண்ணாதீங்க, இவங்க என்னதான் ப்ரே பண்ணாலும் பதில் கொடுக்காதீங்க அப்படின்னு போய் சொல்லுவாங்களாம். பைபிள் சொல்லுது. வாசிங்க, பிரசங்கி 5:6, எக்லீசியாஸ்டஸ் 5:6. அதனால கவனமா இருக்கணும்.
உன் மாம்சத்தை பாவத்திற்குள்ளாக உன் வாய்க்கு இடம் கூடாது. அது புத்தி திசையினால் செய்வது என்று தூதருக்கு முன் சொல்லாது. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியையை அளிப்பானே. பாத்தீங்களா, நீங்க புத்தி பிசையினால் சொன்னது. ஓகே, I was very ignorant, childish. I was very childish. I told like that. சின்ன பிள்ளை மாதிரி நான் சொல்லிட்டேன் அப்படின்லாம் நீங்க சொல்ல முடியாது. புத்தி பிசையினால் சொன்னது என்று தேவனுடைய தூதனுக்கு முன்பாக சொல்லாதீங்க. உன்னுடைய வாயினுடைய வார்த்தைகளை பார்த்து தேவன் உன்னுடைய கைகளுடைய கிரியைகளை அழிச்சிருவாராம். அப்படின்னா நீ என்னதான் ஜெபம் பண்ணாலும் சரி, இந்த தூதர்கள் உனக்கு எகென்ஸ்டா சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்கன்னா, டெஸ்டிமோனி பண்ணிட்டாங்கன்னா உனக்கு ஆன்சரே கிடைக்காது. ஆனா இந்த தூதர்களுக்கு முன்பாக நீங்க நல்லவங்களா நடந்தீங்கன்னா, இந்த தூதர்களே போயிட்டு நீ ஜெபம் பண்ணும்போது நேர போயிட்டு ஆன்சரை வாங்கிட்டே வந்துருவாங்க. தானியேல் 9:30 அதுதான் நம்ம பார்த்தோம். 21 23 வரைக்கும் நேர வேகமா போய் ஆன்சர் நீங்க ஆரம்பிச்ச உடனே பதில வாங்கிட்டு வந்துருவாங்க. கொரோனாவுக்கு அதான் செய்யறாங்க. ஆனால் அதே தூதர்கள் நீங்க நல்லவங்க இல்லைன்னா நேர நீங்க பிரேயர் ஆரம்பிக்கும் போது நேர ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவர் இவர்களுக்கு ஒண்ணுமே கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாரு. சொன்னாங்கன்னா உடனே அழிக்கப்படும். உங்களுடைய கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படும். நம்ம கவனமா இருக்கணும். தூதர்கள் நமக்கு காவலா வந்த பிறகு நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். நம்முடைய வாயினுடைய வார்த்தைகள், நம்முடைய டீட்ஸ், பேரல் லாங்குவேஜ் அண்ட் லாங்குவேஜ், யூ ஆர் வெரி கேர்ஃபுல். லெட்ஸ் ப்ரே. நீங்க நேசிக்க அருமை பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் கூடி வந்த நல்ல கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கேட்ட இந்த செய்தியை ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே முழுவதுமாக நாங்கள் கடைபிடிக்க எங்களுடைய வாயினுடைய வார்த்தைகள் எப்பொழுதுமே நல்லதாக இருக்கிறது ஒரு உதவிச்சோடு கெஞ்சுகிறோம். சின்ன பிராயத்திலே நாங்கள் கூடியிருக்கிறோம். பல பேராக இந்த இடத்துல வந்திருக்கக்கூடிய எல்லா இந்த சகோதரர்களும் ஆண்டவர்களை ஏற்றுக்கொண்டு உமக்காகவே வாழ நீர் எப்பொழுதும் கிருவிச்சோடுமாறு கெஞ்சுகிறோம். உங்களுடைய கிருபை கிரியாக எங்களிடத்தில் செயல்பட உதவிச்சும் ஆசீர்வாதம் வழிநடத்த உங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்திக் கொள்ளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பரம